சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி அந்த ஜீரணத்துக்கு மந்தமா ஒரு மாதிரி அப்படியே ஒரு கிக் அடிக்குது, வயிற்றுக்கு போன உடனே ஒரு கிக்கு, ஒரு அரை மணி நேரம் அப்படியே தலையை சாய்க்கலாமா? அது சாப்பிடாம சாப்பிட்டா அது நமக்கு ரெஸ்ட்டை கேட்கும். ஒரு சன்னியாசியை பார்த்த உடனே அவன் காலில் ஏன் விழுறோன்னு சொல்லுங்க. அவர் காலில் அவருக்கு ஏதாவது இது இருக்கும். சன்னியாசி காலில் தங்கம் இருக்கு, வெள்ளி இருக்கு, வைரம் இருக்கு, வைடூரியம் இருக்கு. காலை விழுந்த உடனே காலை ஒட்டிக்கிட்டு என்ன இருக்கு எல்லாத்தையும் இழுத்துக்கலாம். சரிங்க சார். ஆமாவா? சன்னியாசிட்ட என்ன சார் இருக்கு? சன்னியாசி எந்த சன்னியாசியை பார்ப்போம்? நல்ல சன்னியாசியோ அயோக்கிய சன்னியாசியோ காவி துணியை உடித்திருக்கிறவனை பார்த்த உடனே சாஷ்டாங்கமா நமஸ்காரம் போடுறாங்க எல்லாரும். ஏன்? அவருக்கு எந்த இதுவுமே இல்ல, அவர் காலில் விழுந்தா நம்மளுக்கு கொஞ்சம் கர்மா கலையும் அப்படி. இன்னும் பாவம் நீங்க முதல் படிக்கட்டில் இருக்கீங்க, அதனாலதான் சரியா பதில் சொல்ல வரல. சன்னியாசி என்பவன் சாதனை செய்து ஒரு உன்னத மட்டத்தை அடைந்திருக்கிறான். ஐம்புலன்களை கட்டுப்படுத்த தெரிகிறது. உங்களுக்கு தெரியுதா? ஐம்புலன்களை கட்டுப்படுத்துறதுக்கு ஐம்புலன் இருக்கிறது தான் தெரியுது, கட்டுப்படுத்த தெரியல. எல்லாத்தையும் வென்றவன், எல்லா ஆசைகளையும் துறந்தவன். இப்போ இருக்கிற சன்னியாசியை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணாதீங்க. பெரிய பெரிய கார்பரேட் சன்னியாசிகள் இருக்காங்க பாருங்க, எல்லாம் தங்கத்தில் தான் போட்டுவான், ருத்ராட்ச மாலை, ஒரு கிரீடம் வச்சிருப்பான், இன்னும் அலங்காரம், என்னையே சாமியும்பான், ஒரு தண்டம் கையில் வச்சுப்பான், ஒரு வேலை வச்சுப்பான், சாமியும்பான். அவன் உட்காந்துருக்கிற சிம்மாசனம் எல்லாம் தங்கத்தில் பண்ணியிருக்கோம். அவன் ஆசிரமத்துக்குள்ளே போனீங்கன்னா ரிசார்ட் மாதிரி இருக்கும், ஏதோ பொம்மைங்களெல்லாம் அங்கே இங்கே நிற்க வச்சுருப்பான். ஒரு பிக்னிக் ஸ்பாட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி போயிட்டு வரலாம். அருமையான சாப்பாடு, ரிசார்ட்டில் கொடுக்குற சாப்பாடு கொடுப்பான், பணத்தை பிடுங்குவான். அவன் இல்லை, உண்மையான சன்னியாசி எல்லாவற்றையும் வென்றவன். அதனால தான் அவனுக்கு அடிப்படையிறான். அவன் நம்மளால எது எது முடியல அது எல்லாத்தையுமே அவன் சாதனை பண்ணியிருக்கிறதுனால அவன் காலில் சாப்பிட்டாங்கமா விடணும். புரியுதா? இன்னைக்கு சன்னியாசியோட